இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நான் என்னை பரிசோதனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்றைய யூத சமூகத்தில் இருந்த மத தலைவர்கள் இயேசுவிடம் விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இயேசு செய்த புதுமைகளை பார்த்திருக்கிறார்கள். இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்ததை அறிந்திருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் அடையாளம் கேட்கிறார்கள். இங்கே அவர்கள் அடையாளம் கேட்பது என்பது இயேசு அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை கேட்கவில்லை. மாறாக எப்படி நம்பிக்கை இல்லாதவர்களாக இயேசுவின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சிதைக்க முடியும் என்பதை யோசித்து செயல்படுத்த முற்படுகின்றார்கள். ஆகவேதான் இயேசு 2 மனிதர்களை குறிப்பிட்டு விளக்கம் கொடுக்கின்றார். ஒன்று இறைவாக்கினர் யோனா. இவர் இயேசுவுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவரை இறைவன் கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் வாழும் நினிவே என்ற நகருக்கு அனுப்புகிறார். அந்த மக்கள் யூதர்கள் அல்ல, மாறாக புற இனத்து மக்கள், கடவுளை பற்றி அறியாத மக்கள். அந்த நினிவே என்ற நகரம் இன்றைக்கு ஈராக் என்ற நாட்டிலே மொசூல் என்று சொல்லக்கூடிய பகுதியை தான் அன்றைக்கு நினிவே என்று சொல்லப்பட்ட இடம். ஆக யோனா அந்த மக்களிடம் அவர்கள் தவறை சுட்டி காட்டுகின்றார். அரசர் மற்றும் மக்கள், அந்த மக்களோடு வாழுகின்ற மிருகங்கள் அனைத்தும் சாக்கு உடை உடுத்தி நோன்பிருந்து மனமாற்றம் அடைய வேண்டும் என்று அரசர் கட்டளையிடுகிறார். அந்த அடிப்படையிலே அவர்கள் மனமாற்றம் அடைகின்றார்கள். ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யூத மக்கள் மோசே கொடுத்த சட்டங்களை அறிந்திருந்தார்கள். பாவம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் மனமாற மறுத்தார்கள். அதே நேரம் நினிவே மக்கள் கடவுளை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவர் கொடுத்த சட்டத்திட்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மனம் மாறினார்கள் என்று கூறி இஸ்ராயல் மக்களின் கடின உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, சேவா என்ற அரசி வட ஆப்பிரிக்காவில் உள்ள அரேபியா மற்றும் அல்லது எத்தியோப்பியாவில் உள்ள, அதாவது இன்றைக்கு அந்த பகுதி ஏமன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து வந்த அந்த சேபா என்ற அரசி, நன்கு படித்தவர், அதிக செல்வம் படைத்தவர். இஸ்ரேல் நாட்டின் சாலமன் அரசின் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க பல மைல்கள் கடந்து வருகிறார். அங்கே வந்தபோது கடவுளின் நீதி, அன்பு, இரக்கம், நேர்மை இவற்றை பார்த்து பூரிப்படைகிறார். யாவே இறைவனை வழிபடாத ஒரு அரசி சாலமன் அரசனின் ஞானத்தை பார்த்து கடவுளை புகழ்கிறார். கடவுளை அறியாதவர் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மகிழ்கிறார். இதைவிட பெரிய அடையாளம் என்ன கொடுக்க முடியும் என்று இயேசு கேட்கிறார். காரணம், கடவுளை பற்றி அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று பணக்கார பெண்மணி அரசியாக இருக்கின்றவளும் கடவுளுடைய ஞானத்தை பார்த்து கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அனைத்தும் அறிந்த மக்கள் இன்னும் ஏதாவது அடையாளம் கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்த்துதான் கடின உள்ளத்தார் என்று சொல்லுகின்றார் இயேசு. நாம் நமது வாழ்வை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நாம் பல நேரங்களில் கடவுள் நம் தேவையை நிறைவேற்றினாலும் நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால், யூதர்களைப் போன்று, அதாவது அவர்கள் பாலை நிலத்திலே மோசையிடம் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்று. அதை போன்று பல நேரங்களிலும் நாமும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றோம். தேவையின் அடிப்படையில் நம்பிக்கையை முன்வைப்பதை விட என் வாழ்வு பொருள் சார்ந்ததோ பணம் சார்ந்ததோ மட்டுமாக இருப்பதில்லை, மாறாக மனம் சார்ந்தது, இறைவன் அருள் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அடிப்படையில் நம்முடைய மனம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இறைவன் நோக்கி நம்முடைய மனம் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக இறை அருள் நம்மை நிரப்பும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.